தக்காளி ரசத்துக்கு ஒரு கட்டு பூண்டு எடுத்துக்கலாங்க, தோலி உரிக்காமல். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா எடுத்துக்கலாங்க. அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் தக்காளி, பழுத்த தக்காளி ஒரு 7 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. தக்காளி ரசம் வரைக்கும் நல்லா பழுத்த தக்காளியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் மணமும் நல்லாயிருக்கும். அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேங்க. நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகம் அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு டைம் நல்லா கிளறிக்கலாங்க. நான் எலுமிச்சை பழம் சைஸில் புளி தண்ணியும் இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ தக்காளி அதில் ஊற்றிக்கலாங்க. தக்காளியில் ரசம் பொறுத்த வரைக்கும் கொதி வரக்கூடாதுங்க. லைட்டாக நுர வருங்க. அப்போ பார்த்து நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாங்க. இவ்வளோதாங்க. டேஸ்டியான தக்காளி ரசம் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி